ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா MT103 சிங்கிள் கஸ்டமர் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் மெசேஜோட ஸ்ட்ரக்சர், ஸ்கோப், எம்டி ஃபீல்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். பர்பஸ் ஆஃப் திஸ் MT103, எந்த பர்பஸ்க்காக MT103 மெசேஜ் நம்ம யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் கஸ்டமர் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த MT103 மெசேஜில் நம்ம வந்து பெனிஃபிஷரி கஸ்டமர் அண்ட் ஆர்டரிங் கஸ்டமர் ரெண்டு பேரோட டீட்டெயில்ஸையும் வந்து ப்ராப்பராக பார்க்க முடியும். பட் MT202 வந்து பெனிஃபிஷரி கஸ்டமர் அண்ட் ஆர்டரிங் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கேப்சர் பண்ணல அண்ட் மெயின்டைன் பண்ணல. ஸோ அதனால வந்து ஃபண்ட்ஸ் இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. பட் MT103 வந்து பெனிஃபிஷரி கஸ்டமர் ஆர்டரிங் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ராப்பராக கேப்சர் அண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இல்லீகல் ஃபண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் AML பிரீச் இதெல்லாம் வந்து MT103 வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் ஆயிடும். என்னென்ன பார்ட்டிஸ் வந்து MT103 இன்வால்வ் ஆகுனா சேம் லைக் தட் ஆர்டரிங் கஸ்டமர், ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன், சென்டர் கரஸ்பாண்டன்ட், ரிசீவர் கரஸ்பாண்டன்ட், அக்கௌண்ட் வித் இன்ஸ்டிடியூஷன், பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷன், பெனிஃபிஷரி, இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகிறாங்க. இதில் வந்து MT103 வந்து 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒன்று வந்து டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப். டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப்னா சென்ட்ரல் பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கும் டைரக்டாக ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. இன்டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப்னா சென்ட்ரல் பேங்க்கும் ரிசர்வ் பேங்க்கும் இடையில டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது. நிறைய கரஸ்பாண்டன்ட் பேங்க் வந்து இன்வால்வ் ஆவாங்க. டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப் வினோ வந்து 15K AED வந்து ராகுலுக்கு சென்ட் பண்ணணும். வினோ இஸ் ஆர்டரிங் கஸ்டமர் 15A. வினோ வந்து எங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் 52A SBI பேங்க்ல வச்சிருக்காங்க. SBI பேங்க்கும் சிட்டி பேங்க் யூஏயும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ அதனால இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எந்த சென்ட்ரல் கரஸ்பாண்டன்ட், ரிசீவர் கரஸ்பாண்டன்ட், அக்கௌண்ட் வித் இன்ஸ்டிடியூஷன் யாருமே இன்வால்வ் ஆகல. பிகாஸ் ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன், பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷன் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. ஸோ ஃபண்டு வந்து டைரக்டா வந்து ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷனுக்கு டைரக்டா கிரெடிட் ஆகுது. ஆர்டரிங் கஸ்டமர் who initiate the transaction, that person is called ordering customer 15A. Vino. Ordering institution Vino is approached for this SBI Bank India. That bank is called the ordering institution bank 52A. அதான் வந்து SBI Bank India போட்டிருக்காங்க. இதில் வந்து வினோ தான் வந்து டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க. அவங்கள தான் நம்ம வந்து ஆர்டரிங் கஸ்டமர்னு சொல்கிறோம். அதுதான் வந்து 15A. வினோ வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, எந்த பேங்க் அப்ரோச் பண்றாங்க, கஸ்டமர் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்கள தான் வந்து ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அதுதான் வந்து 52A. அதுக்கப்புறம் இந்த ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து டைரக்டா வந்து பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷனான சிட்டி பேங்க் யூஏ கூட டைப் வச்சிருக்காங்க. அவங்க வந்து பெனிஃபிஷரி 58A வந்து சிட்டி பேங்க் யூஏ. இதுல வந்து யார் வந்து கிரெடிட்டார்? ராகுல். ஏன்னா ராகுல் தான் பெனிஃபிஷரி, அவங்களுக்கு தான் அமௌண்ட் வந்து சென்ட் ஆகுது. அவங்கள தான் பெனிஃபிஷரி சொல்றோம். அந்த பெனிஃபிஷரி ஃபீல்டு தான் 57A. இந்த ஸ்லைட்ல வந்து நான் டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இன்டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா சொன்னா வினோக்கும் ராகுலுக்கும் வந்து டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஃபண்ட் வந்து வினோவோட பேங்க் SBIல இருந்து ராகுலோட பேங்க் ராகுலோட கிரெடிட்டார் பேங்க் சிட்டி பேங்க் யூஏக்கு வந்து டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அதனால வந்து ஃபண்ட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா வினோ வந்து ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷனான வினோவோட பேங்கான SBI இந்தியாட்ட அமௌண்ட்டை சென்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் ரைஸ் பண்ணுறாங்க. SBI வந்து என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் கரஸ்பாண்டன்ட் பேங்கான ICICI பேங்க் இந்தியாவை அப்ரோச் பண்ணுது. அப்புறம் ICICI பேங்க் இந்தியா வந்து அந்த மணியை வந்து ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்கான ஃபேபுக்கு வந்து சென்ட் பண்ணுது. அப்புறம் ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்க் என்ன பண்ணுதுன்னா ரிசீவர் பேங்க் சிட்டி பேங்க் யூஏக்கு சென்ட் பண்ணுது. இதுதான் வந்து இந்த ஃப்ளோவோட இதுதான் வந்து இன்டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப். ஏன்னா SBI பேங்க் இந்தியாவுக்கும் சிட்டி பேங்க் யூஏக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. இதில் யார் வந்து டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்றாங்க? வினோ. அவங்க தான் வந்து ஆர்டரிங் கஸ்டமர். வினோ வந்து எங்க அக்கௌண்ட் வச்சிருக்காரு, எந்த பேங்க் அப்ரோச் பண்றாரு? ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் 52A சிட்டி பேங்க். அப்புறம் வந்து சிட்டி பேங்க் ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் 52A SBI பேங்க் இந்தியா. ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன் SBI பேங்க் இந்தியா வந்து ரிசர்வ் பேங்கோட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஸோ அதனால ஆர்டரிங் பேங்க் என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்க இன்னொரு பேங்கை வந்து அப்ரோச் பண்றாங்க, ICICI பேங்க் இந்தியா. அவங்க தான் வந்து சென்ட்ரல் கரஸ்பாண்டன்ட் பேங்க் 53A. இந்த சென்ட்ரல் கரஸ்பாண்டன்ட் பேங்க் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து UAEல வந்து ஃபேப் பேங்க் கூட டைப் வச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்க் 54A. இந்த ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்க் வந்து அவங்க ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்க் வந்து சிட்டி பேங்க் யூஏ கூட டைரக்ட் டைப் வச்சிருக்காங்க. ஸோ ஃபண்ட் வந்து ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்க் டு ரிசீவர் பேங்க் சிட்டி பேங்க் யூஏக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரிசீவர் கரஸ்பாண்டன்ட் பேங்க் ஃபீல்டு வந்து 54A. பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷன் யார் இந்த ராகுல் வந்து எங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அவங்கள வந்து பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அந்த பெனிஃபிஷரி இன்ஸ்டிடியூஷன் தான் 58A சிட்டி பேங்க் யூஏஇ. யார் இதுல வந்து ஃபைனல் பெனிஃபிஷரி? ராகுல் தான் வந்து 59A. இதுதான் வந்து இன்டைரக்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலண்ட். அது என்ன MTக்கான ஈக்குவலண்ட் 20னா சென்டர் ரெஃபரன்ஸ் நம்பர். அதுல என்ன வரும்?
13C time indication, 23B bank operation code, 23 instruction code, 26G transaction code. Equivalent empty format ordering customer already நான் சொன்னேன் 15A தான் ordering customer. Sending institution 51A, ordering institution already நம்ம சொன்னோம் 52A, sender correspondent 53A, receiver correspondent 54A, third reimbursement institution 55A, intermediate institution 56A, account with institution 57A, beneficiary institution 59A. இதெல்லாம் வந்து MD to MX equivalent format. Remitted information வந்து field 15ல வரும். Details of charges வந்து 71A ல வரும். Sender charges வந்து 71F ல வரும். Receiver charges வந்து 71G ல வரும். Sender to received information வந்து 78 ல வந்து regulatory reporting வந்து 77 ல வரும். இங்க இந்த இதுல வந்து எங்கெங்கெல்லாம் நான் M னு மென்ஷன் பண்ணிருக்கணும் அதெல்லாம் வந்து mandatory field. எதெல்லாம் O னு மென்ஷன் பண்ணலாம் அதெல்லாம் வந்து optional field. Thanks for watching this video. Please share, like and subscribe.